ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 28/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் லுக்கிங் டு ஸ்லோ டவுன் ப்ராசஸிங் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் வீசாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ரீசெண்டாக இப்போது ட்ரம்ப் அவர்களுடைய ட்ரம்ப் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ கிட்டத்தட்ட இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீசாஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஸோ அது மூலயமா வந்து என்னென்ன இம்பேக்ட் நடக்க போகுது, என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இதை கம்மி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டியே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஸ்டேட்டாக நம்ம இது சொல்லாமல் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டியே முதல்ல கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்கேஸ் வந்து யாராச்சும் வந்து வந்தாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்றது நிறைய கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்காவில் வந்து டெரரிசம்காக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வீசா வச்சுருக்கவங்க தான் வந்து அங்கே போயிட்டு ஸோ அது மூலிமா தான் இந்த டெரரிசம் அப்படின்றது கொஞ்சம் பில்ட் ஆச்சு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நாட் ஒன்லி இந்தியா கூட மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வீசாஸை கம்மி பண்ணியிருக்காரு. யூஎஸ்ஏக்கான ஸ்டூடெண்ட் வீசாஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இந்த சேஞ்ச்னால் இதுக்கு முன்னாடி நான் சொல்லலையே டெரரிசம் அப்படின்றத கம்மி பண்ணுறதுக்காக தான். பட் ஆனால் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டைம்லேயும் அந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணதாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. பட் ஆனால் வந்து அவங்க ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்ற நேமில் உள்ளே போயிட்டு ஸோ டெரரிசம் அவங்களால வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் இந்த அடிஷ்னல் வீசா அப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தென் சோஷியல் மீடியா ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மூலயமா இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்ன நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா கூட சாஃப்ட் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வீக்கன் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் அவர் Under-35 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்காகவே வந்து மற்ற கண்ட்ரீஸை போயிட்டு ஸோ இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றவங்களாக தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போது யூஎஸ்ஏன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயமா அந்த 65%ல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ எய்மிங் தான். ஸோ அவங்களுக்கெலாம் வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அது ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ வந்து இந்த ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதாவது இந்த ஹியூமன் கேபிட்டல் அப்புறம் ட்ரெயின்டு ரீடைரக்ஷன், அதாவது இன்கேஸ் இப்போது அமெரிக்கா தான் இப்போ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணதுனால இப்போது நம்மளுடைய எய்ம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா, லைக் ஃபாரினில் படிக்கிறவங்களுக்கு அமெரிக்கா இல்லையா, ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரி அவங்க கன்ஃபார்ம் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் ப்ரெஷர் ஆன் டொமஸ்டிக் ஹையர் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இன்கேஸ் நான் வந்து அமெரிக்காவில் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி இடத்துல அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது லோ ப்ரெஷர் லைக்லி டு ட்ரிகர் ஃப்ரெஷ் ரவுண்ட் ஆஃப் இன்டென்ஸ் ரைன் இன் கேரளா அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ ரீசெண்டாக அந்த கார்கோ ஷிப் வந்து மூழ்கி. ஸோ இங்கே இந்த பிக்சர் பாருங்கள், இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி தெர்மோ பிளாஸ்டிக். ஸோ அந்த சீலேருந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆகிட்டுருக்கு வர கேரளாலலாம். ஸோ இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் தான் நமக்கு இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது. பட் ஆனால் இது வந்து எந்த ஒரு விதமான பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இது ஒரு பேசிக்காக இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி நமக்கு எந்த தேவையான ஷேப்பில் நம்ம மோல்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்றது. ஸோ இந்த தெர்மோ பிளாஸ்டிக் கிரானியூல்ஸ் வந்து இந்த மாதிரி கோஸ்டல்ஸில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஸோ இதனால் நிறைய மெரைன் பொல்யூஷன்லாம் நிறையவே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே இது சாப்பாடுன்னு நினச்சி ஒரு சில வாட்டர் பாடிஸ் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப சிக்காகிட்டு நம்ம நிறைய ஆர்கானிசம் இறக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி மீண்டு வரப்போகிறோம் அப்படின்றது தான் வந்து நமக்கு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்குது.
ஸோ அண்ட் தென் ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். ஸோ அந்த கார்கோ ஷிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 640 கண்டெய்னர்ஸ் கொண்ட அந்த கார்கோ ஷிப் வந்து ஃப்ளோட்டை மூழ்கிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கண்டெய்னர்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு நம்ம லேண்டு பக்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ அண்ட் தென் அதில் மெயினாக 9 வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஆஃப் கேரளாலேயே தான் அது வந்துட்டுருக்கு. அண்ட் தென் மெயினாக 13 கண்டெய்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான அசாடஸான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசாடஸ்னால் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் ஒரு கால்சியம் கார்பைட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கால்சியம் கார்பேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து H2O கூட ஆட் பண்ணும்போது நமக்கு அசிட்டிலின் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃப்ளேமபிள் கூட அந்த எக்ஸ்ப்ளோசிவும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்ட ஒரு சில அசாடஸான கெமிக்கல்ஸ்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ இனிமேல்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த இதனால் நிறைய சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் நிறையவே நடக்குது. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதே நம்ம சீக்கிரமாக இதுவுமே ஒரு டிசாஸ்டர் மாதிரியாக இதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. எடிட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்டானது இல்லை. ஸோ அந்த எனர்ஜி அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்றது நம்ம இப்போது நேற்று கூட பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டெவலப்பிங்கான கண்ட்ரி, டெவலப் ஆகிக்கொண்டு இருக்கிற கண்ட்ரி. ஸோ நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம நல்லா வந்து எக்கனாமிக் டெவலப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தான். ஸோ மெயினாக எனர்ஜிலையும் எலக்ட்ரிசிட்டி பவர். ஸோ நம்ம மெயினாக இந்தியாவோடைய எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கோல் தான். கோல் அண்ட் ஹீட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னலான எனர்ஜி பவர் உருவாக்கிறதுக்கான எனர்ஜி. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாற்றுறது நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கோல் தான் நம்மளால் யூஸ் பண்ணி நம்ம இந்த நிறைய பாப்புலேஷனுக்காகவும் நிறைய நம்ம குட்ஸு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுக்காகவும் நம்மளோட டெவலப்பிங் கண்ட்ரியை டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றுறதுக்காக நமக்கு நிறையவே பவர் வந்து கன்ஃபார்ம் தேவை. ஆனால் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க பவரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து கோலால் தான் நம்ம இப்போவுமே மேக் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் நம்மளோட இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இது நேற்றுமே வந்திருந்தது. ஸோ இந்த எனர்ஜி பற்றின கதை. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஏன்னா வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக வந்து எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டக்குன்னு டிராஸ்டிக்காக நம்மளால் சேஞ்ச் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் ஒரு சின்ன எல்இடி பல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும். இப்போ நார்மலாக எல்இடி பல்ப்ஸ் அதை பற்றி உஜாலா ஸ்கீம் அப்படின்றது மூலிமா எல்இடி பல்ப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட 13.4 மில்லியன் எல்இடிஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்டிங் நேஷ்னல் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜஸ்ட் அந்த எல்இடி பல்ப்ஸ் மூலியமாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1500 மெகா வோல்ட்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட $10 பில்லியன் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அந்த 9500 மெகாவாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். நம்மளோட எலக்ட்ரிசிட்டியில் அது வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நார்மலான பல்பை விட இது ஜஸ்ட் ஒரு 1/9 தான் அந்த பவர் வந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்பன் எமிஷனுமே வந்து கம்மியாக ஆக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன பல்ப் தான். பட் ஆனால் இது இவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் மூலிமா நம்மளுடைய பவர் கன்சம்ஷன் கம்மி பண்ணணும் அப்படின்றதுலாம் தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டோட நோக்கமாக இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நம்மளோட ரெனியூவபிள் எனர்ஜியாக மாற்றணும். இந்த விண்ட் எனர்ஜி, சோலார் ரூஃப்டாப், சோலார் எனர்ஜி. இப்போ ரீசெண்டாக நிறைய சோலார் எனர்ஜியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெயினாக ட்ரைபல் பீப்புள்ஸ் நடுவுலையுமே இந்த சோலார் எனர்ஜியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையவே வந்து ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பிஎம் குசும் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதை ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நிறைய ஸ்டெப் ஏன் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி வச்சு ஸ்டாண்டப் பண்ணோம் அப்படின்றதுனால தான். ஆனால் ஒரு சேடான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் 2020 வந்து பார்த்திங்கன்னா 0.69% தான் நமக்கு டெஃபிசிட்டாக இருந்தது. நமக்கு தேவையானதை விட 0.69% தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து பார்த்திங்கன்னா 5% கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது.
5% டெஃபிசிட்டாக அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறதை விட 5% கம்மியாக தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எல்லாரோடைய யூசஸுமே அதிகமாகிடுச்சு. பவர் கன்ஃபார்ம் வந்து நம்ம ஃபோன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோன்ஸு, டேப்ஸ், லேப்டாப்ஸ், ஏசி, ஃப்ரிட்ஜு, ஸோ இது எல்லாமே அதிகமானதுனால டெஃபிசிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஹையரான பாப்புலேஷன், நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பவர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி மூலிமா கூடிய சீக்கிரம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட கவர்மெண்ட் கோலாக இருக்குது. ஸோ தென் இதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான், த சில்வர் ஜூப்ளி ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி நம்மளுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆஃப் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த சில்வர் ஜூப்ளி ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மள என்னென்ன ஏரியாஸ்லலாம் நம்ம ரொம்ப நல்லா இருந்தோம்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார்ஸில் நிறைய இந்த தரங் சக்தி, இப்போ ரீசெண்டாக நம்ம தரங் சக்தி அப்படின்ற எக்ஸசைசஸ் எல்லாம் கூட நேவல், ஸோ இந்த மாதிரி பல எக்ஸசைஸ் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்தோ பசிபிக் ரீஜியன்ஸில் நிறைய கொலாபரேஷனோட நம்ம நல்ல ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இந்தோ பசிபிக் ரீஜியனில். ஸோ கிட்டத்தட்ட 2000 ஜெர்மன் கம்பெனிஸ் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கம்பெனிஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்குமே பெனிஃபிட் தான். ஸோ 750,000 ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க நம்ம இந்தியாவுக்காக. ஸோ டெல்லி மீரூட் இந்த ரேபிட் ரயில் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எக்கனாமிக்கலாகவும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, டெக்னாலஜி வைஸும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது தாண்டி 50,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜெர்மனியில் படிச்சுட்டு இருக்காங்க. $10 பில்லியன் வந்து இந்தியா வந்து இந்தியாஸ் க்ரீன் டெவலப்மெண்ட்காக அவங்க நமக்காக கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இந்த பார்ட்னர்ஷிப்பை எப்பவுமே நம்ம பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் இது வந்து எடிட்டோரியல் பேஜில் வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல், ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர் கேப் கொடுத்த மாதிரி மவிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஓகே தான். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான நியூஸஸ் இல்லை. இதை நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க கொலிஜியம் சிஸ்டம் மூலிமா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அது வந்து இப்போது 21 ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒன்லைன் நியூஸ் தான். ஸோ இங்கெல்லாம் ஆன்லைன் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபார்மர் CJI கேஹர் ஆக்டர் அனந்த் நாக் அமாங் தோஸ் கிவன் பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஜென்ரலாக பத்மா அவார்ட்ஸ் பற்றி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் தான். ஸோ இந்த பத்மா அவார்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா 1954 இது கொடுத்துட்டு இருக்கப்படுது. ஸோ பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ 3 அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பத்ம விபூஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த எக்ஸப்ஷனல் அண்ட் டிஸ்டிங்யூஸ்டுக்காகவே கொடுக்கப்படுறது தான் இந்த பத்ம விபூஷன் அப்படின்றது. பத்மபூஷன் அப்படின்றது இந்த நிறைய ஹை ஆர்டரில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக கொடுக்குறது பத்மபூஷன். பத்மஸ்ரீ வந்து சர்வீஸ் ஃபீல்டில் வந்து அவங்க ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பப்ளிக்கு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த பத்மஸ்ரீ அப்படின்றது. ஸோ இந்த 3 அவார்ட்ஸ் பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபார்மர் பத்மா அவார்ட்ஸ் வின்னர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த அவார்டோட எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் நம்ம வந்து நோட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள், எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் ஒரு சிலது இருக்குது. ஸோ இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் நான் வந்து கேள்விப்பட்டது என்னென்னா, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனல், இந்த டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்க்கு எக்ஸப்ஷன், மற்ற கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு அவ்வளோவா இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெளிவு பண்ணுங்க, இது வந்து கரெக்டாக அப்படின்றது. அண்ட் தென் 5 இயர்ஸ், அதாவது இப்போது ஒரு அவார்டு, ஒரு கம்மியான அவார்டு, இப்போது பத்மபூஷனோ இல்லை பத்மஸ்ரீ, இது எல்லாத்தையும் விட ஏதோ ஒரு கம்மியான அவார்டு வாங்கி, ஸோ இந்த பத்மா அவார்ட்ஸ் வாங்கிறதுக்கு 5 இயர்ஸ் கேப் வந்து இருக்கணுமா. அண்ட் தென் எந்த ஒரு போஸ்ட்மஸ்லி, அதாவது இறந்துட்டவங்களுக்கு கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இது கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நோபல் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ பத்மா அவார்ட்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே இது வந்து பப்ளிக்கு ரொம்ப ஓப்பன் தான், நம்மளே வந்து நாமினேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து பத்மபூஷனுக்கு நான் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன்
அப்படின்னு நம்மளை நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நான் இங்கே தெளிவுபடுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த ஃபார்மர் எஸ்ஜிஐ இருங்க அந்த நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மர் எஸ்ஜிஐ கேஹர் அண்ட் தென் ஆக்டர் ஆனந்த் நாக் இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்போர்ட்ஸில் இது அந்த என்ன சயின்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் லைக் ஒரு வல்னரபிளான ஒரு ஸ்பீஷீஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வல்னரபிள்னால் ரொம்ப அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஐயூசிஎன்னா வல்னரபிள்னால் ரொம்ப காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அழிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் நாளத்தில் வந்து இது வந்து அழிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஆர்கனிசம் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இது வந்து சீ கவ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ சீ கவ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் போக போக வந்து நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் கவுக்கு ஒரு சிமிலரான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அதனால தான் இது பேர் டகாங்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நம்ம இந்தியாவிலே இப்போதைக்கு நம்ம இதுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டகாங்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பிவோரஸ் தான் இது. ஸோ இது வந்து இங்கே இந்த சீ பிளான்ட்ஸ் சீ கிராஸஸ் வளருது இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே அந்த சீ கிராஸஸ் மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழுமா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்காதான். சீ கிராஸஸில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ இதோட நியூட்ரியன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இது மோஸ்ட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா நிறைய ஒரு டே ஃபுல்லாக மோஸ்ட்லி. ஸோ கவு மாதிரி லைக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எஸ்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கே வந்து இந்த ஒரு டகாங்ஸ் ஒரு நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட 20 to 30 tons ஆஃப் இந்த சீ கிராஸஸ் வந்து சாப்பிடுமா. ஸோ இது வந்து இப்போது இந்த கிராஸஸ் இல்லை அப்படின்றதுனாலே ரொம்ப ஒரு கன்சர்வேஷன் ரொம்ப ஒரு வல்னரபிளான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இது வழக்கம் போல் மேமல் அந்த இது நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஹெர்பிவோரஸ். அதே இது வந்து ஒரு 9 to 10 years கழிச்சு தான் இந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஸோ வந்து 3 to 5 years நேச்சுரலாகவே வந்து இது வந்து 3 to 5 years வந்து பர்த் இன்டர்வல் வந்து கொடுக்குமா. ஸோ நம்ம நார்மலாக நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 years வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை நம்மளோட ஹியூமன்ஸோடவே கம்மியாக இருக்குது பர்த் இன்டர்வல் அப்படின்றது. 3 to 5 years தான் வந்து 3 to 5 years கேப் கொடுக்குது. ஸோ இதோடைய ஸ்லோ ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்னாலையும் இதோடைய ஹேபிட்டட் சாப்பிட்றதுக்கான கிராஸஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது வந்து இப்போத்தியது உண்மை. ஸோ இது வந்து மெயினாக இந்த கிராஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நடக்கிற நிறைய இந்த மெரைன் பொல்யூஷன், இந்த ஆயில் ஸ்பில்ஸு அண்ட் தென் பிளாஸ்டிக்ஸு, கெமிக்கல்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இந்த கிராஸஸும் வந்து வளராமல் இருக்குது. அதே இதை தாண்டி இந்த மேமல்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வார்மரான ரீஜன், அதாவது இந்த அண்டமான் அண்ட் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கட்ச், அப்புறம் வந்து இந்த பார்க் பேஸ், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வார்மரான ரீஜன் செலக்டிவான ரீஜன்ஸில் தான் இது ஆக்சுவலி இருக்கும். ஸோ இதனாலையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட் ஆகிட்டே இருக்குது. நிறைய நம்ம மெர்க்குரி அதிகமாக ஆகுது. நம்ம இப்போ ஆயில் ஸ்பில்லாம் பண்ணுறதுனால நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இது பண்ணுறதுனால ஓஷன்ஸை மெர்க்குரி அண்ட் தென் ஆர்கானோக்ளோரைட் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன் இது மாதிரி எல்லாமே அதிகமாகிறதுனால இந்த கிராஸஸோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாகிட்டு ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வல்னரபிள் ஆகிட்டே இருக்குது. இது தாண்டி மெக்கானிக்கலாக நம்ம ஹியூமன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய மெக்கனைஸ்டு போட்டிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, நிறைய ஓவர் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது அண்ட் தென் பாட்டம் ட்ரோலிங் அப்படியே ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்களே. ஸோ பாட்டம் ட்ரோலிங் அப்படின்றது ஆக்சுவலி பேண்டு ஒன்று. ஸோ அது பாட்டம் ட்ரோலிங் பண்ணாலோ ஸோ அப்படி இல்லைன்னா லேண்டு ரீக்ளமேஷன், லேண்டை வந்து கொஞ்சம் மாற்றுற மாதிரி லேண்ட் ரீக்ளமேஷன் பண்ணுறாங்களோ இல்லை நம்ம வாட்டர் குவாலிட்டி நிறைய விதத்தில் கம்மியாகுது இல்லையா வாட்டர் குவாலிட்டி. ஸோ அதனாலேயோ இல்லை இந்த நிறைய இந்த கிளைமேட் சேஞ்ச், மான்சூன் சேஞ்ச், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இது வந்து ரொம்ப வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாண்டி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 2022 வந்து ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ஆன் கோஸ்டல் கன்சர்வேஷன் வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க. எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட கோஸ்டல் ரீஜனில் தான் இந்த ஆக்சுவலி இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் நாளை இதே மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ரிவ்யூஸ் ஒர்க் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.